குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்றைய தகவல் வைகாசி பௌர்ணமி. வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகசரநாமம் சொல்லி வழிபட்டால் வீடு, மனை முதலான செல்வங்களை வாங்குவதற்கான பாக்கியங்கள் ஏற்படும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து விருப்பத்திற்குரிய தெய்வங்களை வழிபாடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும். அன்று கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலை சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அம்பாளை ஆராதிப்பது சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு தீய சக்தியிலிருந்து நம்மை காக்கும். வைகாசி பௌர்ணமியன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பௌர்ணமி பூஜை பொதுவாக அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியது பூஜை என்றாலும் பெண்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியது. பௌர்ணமி அன்று உபவாசம் இருந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும், திருமணமாகாத பெண்கள் திருமண பேறு கிட்டவும் இந்த பூஜையை செய்து அம்பிகையின் அருள் பெறலாம். புண்ணியம் மிகுந்த இந்த நாளில் வைகாசி பௌர்ணமி தினத்தன்று தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தண்ணீர், பழச்சாறு போன்றவைகளை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.